நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் பல்வேறு திட்டப்பணிகளை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். பாதாள சாக்கடை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும், இத்துறையில் பணிபுரிந்து இறந்த பணியாளர்களுடைய வாரிசுகளுக்கு 121 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் ஆணை வழங்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதற்கண் இந்த துறையின் சார்பாக கட்டப்பட்டுள்ள 71 அறிவுசார் மையங்களை திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். குறும்படம் வெளியிடப்படுகிறது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப என்றும் அழியாத சொத்தாக விளங்கக்கூடிய கல்வியையும் அதற்கேற்ற தொழில் வேலை வாய்ப்புகளையும் அனைவருக்கும் அளிக்கும் பொருட்டு பற்பல சிறப்பான முன்னெடுப்புகளை நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார். அந்த வகையில் மாணவர்கள் மற்றும் வேலை தேடும் போட்டித் தேர்வு ஆர்வலர்களின் திறனை மேம்படுத்துவதற்காக கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களின் நிதி ஆதாரங்களின் கீழ் ரூபாய் 193.56 கோடி மதிப்பீட்டில் 100 நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் அனைத்து போட்டித் தேர்வு ஆர்வலர்களும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் நகரின் முக்கிய பகுதிகளில் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன. இதில் தற்போது 71 நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த அறிவுசார் மையங்களில் ஸ்மார்ட் போர்ட் வசதியுடன் கூடிய பயிற்சி அறை, இணைய வசதியுடன் கூடிய கணினிகள், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் மற்றும் மாணவர்கள் படிப்பதற்கேற்றவாறு அடிப்படை வசதிகளுடன் காற்றோட்ட சூழலோடு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுசார் மையங்களில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் முதலான பல போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வதற்கு ஏற்ற புத்தகங்கள் மற்றும் பொதுவான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு அறிவுசார் மையத்திற்கும் ரூபாய் 9,65,000 மதிப்பீட்டில் 2,500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இம்மையங்களில் உள்ள பயிற்சி அறைகளில் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு துறையுடன் இணைந்து தினசரி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது. மேலும் பயில வரும் போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்கு வழிகாட்டும் வகையில் அப்பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் மற்றும் நூலகர்கள் வழிகாட்டிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இம்மையங்களின் செயல்பாட்டை கண்காணிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 71 நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்களை திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசுவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் பேசுகிறேன். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பொதுமக்கள், மாணவ மாணவிகளிடையே வாசிப்பை ஊக்கப்படுத்தும் வகையிலும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு அமைதியான சூழலில் எந்தவித இடையூறும் இல்லாமல் படிப்பதற்கும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். பாஸ்கர், எவ்வளவு ரூபாய் மதிப்பில் இந்த திட்டங்களுக்கெல்லாம் தொடங்கப்பட்டிருக்கின்றன? விவரங்கள் என்ன? சென்னை, மதுரையில பிரம்மாண்டமான நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 71 இடங்கள்ல விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் அறிவுசார் நூலகங்கள் என்பது தமிழக முதலமைச்சரால் தற்போது காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவுசார் நூலகங்கள் என்பது போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த நூலகங்களை பயன்படுத்தி போட்டித் தேர்வுக்கு தயாராகலாம். அங்கு பயிற்சியும் வழங்கப்படுகிறது. அதை அடிப்படையாக கொண்டுதான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து அறிவுசார் நூலகங்களை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதே போல 1933 கோடி ரூபாய் புதிய திட்டப்பணிகள் 206 திட்டப்பணிகள் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக இந்த திட்டப்பணிகளாம் ஏற்கனவே முடிவுற்றிருக்கிறது. அந்த பணிகளையும் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். 2000 கோடியில புதிய திட்டப்பணிகள் என்பது முடிவுற்ற பணிகளாக 206 திட்டப்பணிகளை தமிழக முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்துதான் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் குறிப்பாக சென்னை மாநகராட்சி சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தற்போது தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தில் புதிய பாதாள சாக்கடை திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் தமிழக முதலமைச்சர். அதை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பணிகளை தொடர்ந்துதான் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை நகராட்சி நிர்வாகத்துறை சார்பாக தமிழக முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வழங்க உள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் பல்வேறு திட்டப்பணிகளை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் சொல்ல கேட்டோம்.
நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சார், அடுத்தது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக 1300 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.